like I'm floating in. Break out, I've got to see. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் வந்து சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ட்ரிப்பில் தாங்க இருக்கோம், சரிங்களா. ஸோ பெங்களூர் ட்ரிப்பில் வந்து ஏற்கனவே வந்து 2 எபிசோடு வந்து போட்டாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோடு வந்து கண்டினியூஷன் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்களா நிறையா பார்க்க மரம்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து இங்கே பக்கம் தாங்க. ஸோ வந்து நான் வந்து 11th 12th வந்து இங்கே தான் படித்தேன், நாமக்கல்லில். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இதோட பார்க்காம போனால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஒன்று, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல் போயிட்டு அப்படியே வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு இடத்துல வந்து லைட்டாக வந்து நாமக்கல்லை விசிட் பண்ணிட்டு அப்படியே போகிறோங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கனக்குள்ளே இருக்குன்னா பிஜிபி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். வாவ், இப்போ இருக்கு பாருங்க காலேஜ், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து எப்படி தெரியுமா, இந்த இடத்துக்கு இந்த காலேஜ் வந்துருச்சுனாலே ஐயோ ஸ்கூல் வரப்போகுதுரா சாமி, இறங்க போகிறமேடா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எங்களுக்கு. சாமி எங்களுக்குன்றேன், எனக்கு. ஸோ இந்த ட்ரிப்பில் 3rd டோல்கேட்டுங்க இதில். ஸோ இந்த ட்ரிப்பில் 3rd டோல்கேட்டு, இந்த வீடியோவில் 1st டோல்கேட்டு. இதை தாண்டோன்னே எனக்கு ஒரு பீதி வந்துடும். ஐயையோ ஸ்கூல் வரப்போதேடா, இறங்க போகிறேமேடான்னு. இந்த ஒரு என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பையன் மைண்ட் செட் தானே அப்போலாம் இருக்கும். சரிங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அடுத்து கீழே இறங்க வேண்டியது இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து சர்வீஸ் ரோடு போகும். இதுதான் நினைக்கிறேன், மறந்து போச்சு பழசெல்லாம் எனக்கு. என்ன நாமக்கல் போய் சாப்பிட்டு போயிடலாமா, அப்படியே ஒரு ஹைவே அப்படியே பிடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். உள்ளே போய் சாப்பிட்டே போயிடுவோங்க. நாமக்கல்குள்ளே போய் சாப்பிட்டு போயிடுவோம். நாமக்கல்குள்ளே போய் அப்படியே சாப்பிட்டு போயிடுவோம், சரிங்களா. இதுக்கு மேலே தாங்காதுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டு பொறுமையாகவே போவோம். நாமக்கல் உள்ளே டேர்ன் பண்ணணுமா, உள்ளே டேர்ன் பண்ணணும். இதுக்குள்ள ஏங்க இப்போ நான் எங்கள் ஸ்கூல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு எக்ஸைட்டாக இருக்குது ஓவராக எங்கள் ஸ்கூலை பார்க்குறது. ஸோ 2 கூட பார்த்துட்டோட போயிடலாம் எங்கள் ஸ்கூலில். ஸோ இதில் தான் வளைஞ்சு போவோம் எங்கள் ஸ்கூல். நாமக்கல் மெயினில் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இதான் அப்படி உள்ளே போகணும், கொஞ்சம் தூரத்தில் உள்ளே போய் பார்த்துட்டே போவோம். சும்மா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நிறைய ஹோட்டல் இருக்குங்கண்ணே. ஸோ இங்கே தாங்க வருவோம், அப்படி தான் வருவோம். பஸ்ஸு வந்து கரெக்டாக ஒரு நேரம் இங்கே நிப்பாட்டவே மாட்டாங்க. ஒரு நேரம் அங்கே நாமக்கலுக்கே போயிடும். ஒரு சில பேர் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அங்கே தெரிய பாருங்கள், நாமக்கல் மலைக்கோட்டை. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க போனோம். ஆனால் நீ எங்கிட்ட எப்போ வருவோன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு சூப்பராக போவோம். ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும், அதுதான் எங்களுக்கு லொக்கேஷனு. இந்த வீடு தான் நினைக்கிறேன். இதுதான் வீடு, ரைட்டு இதுதான். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. அப்போ அப்படியே ஆதி காலத்து ஸ்டைலில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அந்த பழைய ஸ்டைலில் இருக்கும், அந்த பழைய காலத்து கட்டுற மாதிரி. இந்த வீடு தான் சொன்னேன், சூப்பர் வீடு. இதுக்குள்ளே தாங்க எங்கள் ஸ்கூலு. இந்தா குறிஞ்சி, வந்துட்டனே குறிஞ்சி ஸ்கூல். இது பார்த்துட்டு போவோம் எங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல், நாங்கள் இருக்கும்போது இதெல்லாம் இல்லை. குறிஞ்சி ஸ்கூல். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓல்டு எங்களை எப்படி தெரியுமா, இது கரெக்டாக அந்த ஒரு 4 மாதத்துக்கு 3 நாள் விடுவாங்க வெளியே. 3 நாள் தான் இது வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே சரியாக போகும்.
அப்பயும் இந்த கட்டடம் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. எதுவுமே பண்ணல போல். வெளியவே விட மாட்டாங்கடா எங்களை, வெளியவே விட மாட்டாங்க. ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட்டு. நாமக்கல் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு தான். உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்போமா? குறிஞ்சி ஸ்கூல் உள்ளே என்ட்ரி ஆனேனா கேட்போமா? உள்ளே போகலாமான்ட்டு. ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தாத்தா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. அதான் அப்படி வந்தேன். அப்படி சரி விட்டு நம்ம ஸ்கூலில் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். உள்ளால கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. ஓ, இந்த அப்போ பப்ளிக் போய்கிட்டு இருக்கோ? அதான் பார்த்துட்டு. யார் இப்போ கேடி சார் தான் இருக்காங்களா? தேவியானந்த் சார் மாறிட்டாங்களா? அப்படிங்களா? அப்படிங்களா? சரி. 2013 to 15. 15 வந்தேன், பிப்ரவரியில் வந்தேன். காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ அட்வொகேட்டாக இருக்கேன். எங்கே? நான் அங்கே மதுரை ஹைகோர்ட். அதான் போகிறோம். அதான் அப்படியே வரும்போது ஒரு சும்மா ஒரு பார்வை மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிடலாமன்னு பார்த்து. பழைய நினைவுகள் திரும்புது. அதான் என்ன இருந்தாலும் பழைய ஸ்கூலை பார்க்கணும். ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ வெளியேறினது 2010. ஸ்ட்ரென்த்து கம்மி. என்னண்ணா? ஸ்ட்ரென்த்லாம் கம்மி. ஸ்ட்ரென்த்து கம்மி ஆயிடுச்சா? முதல்ல நிறைய இருக்குமே. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள வரையும் போக முடியலையே, எனக்கு அதை வருத்தமாக இருக்குது. அடுத்த வருஷம் ஜூனில் ஒரு 12 நாள் லீவ் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எங்கனக்குள்ள வரையும் கூட போகக்கூடாதா? எங்கேயுமே வர மாட்டாங்களா? ஓ ஆமாம், சுற்றி கேமரா வச்சுருப்பாங்களோ? இந்தா நமக்கு நேராக கேமரா இருக்குது. ஓ, இங்கேயும் கேமரா இருக்கா? ஹாய். புதுசாக இருக்காங்க இவங்க. 10th ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பாரு இருக்கிறது. ஆர்சி சார் ஒருத்தர். ஆர்சி சார் அவங்க தான் இருக்காங்களா? அவர் இருக்காரு. 10th இன்சார்ஜ் அவங்க. சரி, ரைட், ஓகே. இது சிக்னல் போட்டு போயிடுறோம். லாயர். லாயர். சரி, ரைட், ஓகே. ஸ்கூல் பார்த்துட்டு வண்டியில் போகிறது சிரமம் தான். இவ்வளோ தூரம் மதுரையிலேருந்து பெங்களூர் வண்டியிலே போகிறது 350-370 கிலோமீட்டர். அவ்வளோதான். ரைட்டு. ஓட்டுறது சிரமம் தான். ஆமாம். நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கிறது, அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோ மாதிரி கவர் பண்ணி. வெயில் நேரம் நைட்டில் இருந்தால் ஒன்றும் ட்ராவல் தெரியாது. அங்கிட்ட ஒரு கேட் இருக்குல்லண்ணா? பஸ் போகிற கேட். சரி, ரைட். அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரிண்ணா, ஓகே. குறிஞ்சி ஸ்கூல் ஒரு ஜெயிலு கட்டட கணக்காக ஏற்றி வச்சுருக்காங்கடா. இங்கே வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பாடா நம்ம ஸ்கூலை பார்த்தாச்சுரா அப்படின்னு ஒரு மலரும் நினைவுகள் தான் அந்த ஆட்டோக்குற சொன்ன மாதிரி. சரி, நான் நட்டாட்டா பாய். ஸோ நம்ம ஸ்கூலில் பார்த்து முடிச்சாச்சுங்க. நீ அப்படியே வந்து சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகணும். நல்லா டம்மி சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம அங்கே உள்ளே போய் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே போகலாம். பஸ் ஸ்டாண்டுங்க அங்கேருந்து உள்ளேருந்து நடந்து வருவோங்க. நடந்து வந்துட்டு ஸோ இங்கே வந்து பஸ் ஏறுவோம். ஸோ இங்கே வந்து இங்கேயோ தான் இப்போ இங்கே தான் இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்டு. நடந்து வந்து எனக்குள்ளே இந்த ஸ்டாப்பில் நின்று பஸ் ஏறி நாமக்கல் போய் அப்படியே அங்கேருந்து மதுரை பஸ்ஸு. ஒரே தான் அது. வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஆர்வமாக தான் இருக்குமோ, நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு. அட்வொகேட் தான் சார். நான் அட்வொகேட் தான். வர ஹைகோர்ட். அப்படிங்களா? சரி, ரைட், ஓகே. பல்சர் RS 2. சார் என்ன ரெக்கார்டு? புரியுது. ரெக்கார்டா? அந்த மதுரையில் இருந்தார் சார். மதுரை. இது யூடியூப் வீடியோக்கு.
வண்டி சரி இந்த வண்டி 2024 வருது அதான் அது இன்வாய்ஸ் சார் இன்வாய்ஸ் பல்சர்ல இப்போ இதுமாரி வந்துருச்சுங்களா சார் இது பழைய மாடல் சார் பழைய மாடல் இது மதுரையிலேருந்து வரீங்க ஆமாம் சார் எங்கே போகணும் பெங்களூர் எங்கள் அம்மா அப்படி இங்கே வந்து நேரம் பைபாஸில் போய் இல்லை சார் சாப்பிட்டு அப்படியே நாமக்கல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஓகே சரிங்க சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இந்தா ஆமாம் சார் அதே மாதிரி இல்லை சார் எத்தனை மணி நேரம் ஆகுது எங்கே மதுரையிலேருந்து இங்கே வரவா மதுரையிலேருந்து இங்கே வரவா கரெக்டாக ஒரு 2 hours 2 hours பகவானே 100-120 மெயின்டைன் பண்ணாமல் தான் சேஃப்டியாக தானே வரோம் அதனால தான் அந்த தைரியத்தில் தான் வர்றது சரி சார் ஓகே போட்டிருக்கனால வந்து திரும்புறீங்களா ஆமாம் சார் சரி ரைட் ஓகே சார் தாங்க இதுலேயே தான் அந்த பக்கம் ரைட்டில் கட் ஆகும் ரோடு அந்த ஆள் கீழே அப்படியே லெஃப்ட் பண்ணிங்கன்னா சரி சார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயோ ப்ளூ ஏஞ்சல் நீ அவரை அட்ராக்ட் பண்ணியிருக்க உன்னை பார்த்து ரேஸ் வண்டியான்னு கேட்டாங்க இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸோட நீட்டாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கன்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு பெரிய மலை இருக்கும் ஸோ நாமக்கல்லேருந்து யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பாங்க நம்ம பையலுக்கு மீன் என் கூட படித்த பசங்களை சொன்னேன் வேறு யாரும் நினச்சிக்கிறாங்க மீன் அவங்கன்னு சொன்னேன்ல ஸோ அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சொன்னேன் சரிங்களா சரிங்க இங்கே தாங்க அவங்க எங்கே சொன்னாங்க கொங்கு சொன்னாங்களா அவனே என்ன குமார் மிஸ் சொன்னாங்களா கொங்கு சொன்னாங்களா அதான் இந்த சைடு ஏரியாவே அப்படி தான் இருக்கும் கேட்பமா அது டாடா பாய் டாடா சார் நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் ஒரு என்தூசியாசம் தான் ரைட் அப்படி இந்த சேலம்க்கு அங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் பாட்டி இந்த மலை கோயில் இப்படி தான் போகணுமா மலைக்கு இந்த வழியா சேலம் போகிறதுக்கு எப்படி இந்த ரூட்டு தானே அப்படியா இந்த ஆமாடா கோயில் மலை எங்கனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த இவர்கிட்ட கேட்பமா நான் ஒரு நாள் அவனை ஏறினேங்க ஒரே நாள் நறுக்குண்டு நானும் எங்கள் அப்பா எல்லாருமே இதில் ஏறிட்டு வந்தோம் அந்த ஆட்டோக்காரங்க அந்த நிற்கிறாங்க போகிறேன் அவன்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் இதில் போட்டிங்லாம் போவாங்க அவனே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:19 ஆயிடுச்சுங்க அநேகமாக நம்ம சேலம் போகிறதுக்கு எப்படியும் நைட் ஆயிரும் தான் நினைக்கிறேன் என்ன அவனே சேலம்ன்றேன் பெங்களூர் போகிறதுக்கு நைட் ஆயிரும் எப்படியும் 9 மணி ஆயிரும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே சுற்றி பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா டைம் ஆயிடுச்சு சரிங்க பார்த்தீங்களா பார்க்க சின்னதாக தெரியுது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதில்ல அங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக தெரியுறாங்கன்ட்டு இங்கேருந்து மலை பார்க்கும்போது சின்னதாக ஏறிடலான்ற மாதிரி தெரியும் நாக்கு தள்ளிடும் இந்த மலை ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரே நான் வந்தேன்
ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு ஹோட்டலை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ கண்டுபிடிச்சி இந்த ஹோட்டல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் சரிங்களா. ஸோ கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்புற மாதிரிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அநேகமாக வந்து இதோட வந்து எண்ட் ஆயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து அப்படியே சேலமுங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ.